இந்த பொண்ணு மட்டும் வீட்டில் தனியாக இருக்கும்போது அவங்க வீட்டு காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. யாரா அது இந்த நேரத்தில் வந்து கதவை திறந்து பார்த்தா யாரும் இல்லை. ஏதாவது குழந்தைங்க வேணும்னே பண்ணுவாங்கன்னு கதவை சத்தனா மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, போலீஸை கூப்பிட்டுருவேன்னு மிரட்டிட்டு இந்த பொண்ணு உள்ளே போகிறா. அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மா சாப்பிட்டியா, சாப்பாடு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன், நீ சாப்பிட்டு நல்லா படி, நாளைக்கு காலையில் நான் வந்துடுவேன். அம்மா பேசிட்டு ஃபோனை வச்சு அடுத்த செகண்ட் அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. வீட்டில் அம்மா அப்பா இல்லாத நேரம் யாராவது கதவை தட்டினா திறக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு மெசேஜ் வர பயந்து போன பொண்ணு ஜன்னல் வழி போய் பார்க்குறா. யாராச்சும் வெளியே இருக்காங்களா அப்படி இப்படின்னு இந்த பொண்ணு சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது நீ என்ன பார்த்துட்டியான்னு மறுபடியும் மெசேஜ் பயந்து போன பொண்ணு நடந்ததெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா இவ்வளோ லைவாக ஃபோட்டோ எடுத்து யாரும் மெயில் பண்ணுறாங்க. இதை பார்த்து பதறி போன பொண்ணு கதவெல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டு டேபிள்லாம் வச்சு முட்டு கொடுத்துட்டு போலீஸ் கால் பண்ணுறா. பார்த்தா போலீஸ்க்கு பதிலாக ஏதோ அகோரமான வாய்ஸ் கேட்குது. நேரம் பார்த்து கரெக்டாக கரண்ட் போகுது. இந்த பொண்ணு பிரேக்கர்னு எல்லாத்தையும் ஆன் பண்ணுறா. கரண்ட் வர மாதிரியே தெரியல. படப்படன்னு யாரும் இந்த பொண்ணை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷில் ஒரு உருவம் தெரியுது. முழிச்சு பார்த்தா எல்லாமே கனவுச்ச கனவு தானா, இதுக்கு போய் பயந்துடமேனு இந்த பொண்ணு எழுந்து போகிறா. அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே அனோ நம்பர் இருந்து அதே மெசேஜ் வருது.